ஆலயத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க. அழுது மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்தில், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இந்த 3 நாள் உபவாச கூட்டத்தில் ஒருவேளை அநேக விண்ணப்பங்கள் இருந்திருக்கலாம். முதலாம் நாளில் நடந்துருச்சா, 2வது நாள்லையா, இல்லை 3ஆம் நாளான்னு இல்லை, விண்ணப்பம் மனம் கசந்து அழுந்த அப்புறமா உடனே சாமுவேல் பிறக்கலை, உடனே அநேக குமாரர்கள் குமாரத்திகள் பிறக்கலை. ஆனால் இனி நான் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்போ சாமுவேலை பார்க்கும் வரைக்கும் அவங்க துக்க முகமாகவே இருக்கலையா, அவங்க துதித்து கொண்டே இருந்தாங்களா. நம்மளுதும் இப்பொழுதும் அநேக விண்ணப்பங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அந்த விண்ணப்பத்தெல்லாம் ஊற்றின பின்பாக இனி அந்த நன்மையை பார்க்கும் வரைக்கும் நான் துக்க முகமாக இருப்பதில்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி, நான் இனி துக்க முகமாக இருப்பதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம். நீங்கள் கொடுக்க போகிற சாமுவேலுக்காக, நீங்கள் செய்ய போகிற நன்மைக்காக நன்றின்னு நம்ம பாட போடும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நம்ம கரங்களை தட்டி உற்சாகமா அந்த பாடலை பாடுவோமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். கரங்களை தட்டி பாடுவோமா? பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி சத்தமா எரிகோ பிடிப்போம். சத்தமா ஆர்ப்பரிப்போமா? பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி தலைக்கு மேல கையை தட்டி பாடுவோமா? மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை நான் இடித்து துதியினால விழப்பண்ணுவேன்னு சொல்றவங்கலாம் கரங்கள் மேல கரங்களை தட்டி துதி பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான்.
ஒரு வார்த்தை, மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. மீன் வயிறு தான், ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இல்லை, சூழ்நிலை இல்லை தான். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, அங்கே நீங்கள் துதித்து மகிழ்ந்து பாடும்போது எல்லா எரிகோ கோட்டைகளும் விழும். ஆண்டவர் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றுவார், சுதந்திரிக்க செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க துதிக்கும் போது, அது மீனின் வயிற்றா இருக்கலாம், ரொம்ப ஸ்பேஷியஸா இல்லாம இருக்கலாம், அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இருக்கவே முடியாத அக்னி சூளையா இருந்தாலோ ஆண்டவர் நீங்க ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போது, இருக்கிற இடத்துல சந்தோஷமா துதிக்கும் போது எல்லா எரிகோ கோட்டைகளும் அவர் தகர்த்தெறிய பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இப்ப மனதார சொல்லுவீங்களா? அப்பா உண்மை நான் துதிக்கிறேன்னு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ டாடி, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க. நான் இருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ சொல்லுவேன், அப்பா நான் இருக்கிற இடத்திற்காக நன்றி. சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், அப்பா. என் குடும்பத்திற்காக நன்றி, என் வேலைக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க.
அப்பா. அப்பா உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காண்கிற தேவனே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. ஓ நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற சூழ்நிலையில 2 கரங்களை உயர்த்தி அப்பா இந்த சூழ்நிலைக்காக நன்றி அப்பா. ஓ ராஜா உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. இதுவரைக்கும் உதவினை வினைசரே அப்பா. இனியும் நீர் உயர்த்த அப்பா. நீர் எங்களை நினைக்க வல்லவரா இருக்கிறீரே யெகோவா ஈரே. ஓ எங்களை காண்பவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அப்பா எங்கள் கருவை அப்பா உம்முடைய கண்கள் கண்டதே. ஓ எங்களை காண்கிற தெய்வமே நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆகாருக்கு அந்த சூழ்நிலை வராமல் இருந்திருந்தா நாம் காண்கிற தெய்வம் என்று அவரை துதித்திருக்க கூடுமா? ஓ உங்களுக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் தலைமுறைகள் எழும்பி ஓ ஆண்டவரை சர்வ வல்லவர் என்று ஓ துதிக்கத்தக்கதாக அது மாறும். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை காண்பவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காண்பவரே, இந்த சூழ்நிலையில என்னை காண்பவரே 2 கரங்களை உயர்த்தி என்னை காண்பவரே. ஓ ரக்கதல வஷத அரபல வஷத நன்றி அப்பா. தினம் காப்பவரே சொல்லலாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. ஆராய்ந்து அப்பா என்னை சுத்தி சுத்தி இந்த சூழ்நிலையில வரீங்கப்பா. உன்னை சுற்றி அக்கினி மாத்திரமல்ல தேவ சபையே மனவாட்டியே அவர் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார். சொல்ல நன்றி உள்ள இதயத்தோடு ஒரு தரமா அப்பா. நான் அமர்வது அப்பா எல்லாரும் அறிந்திருக்கிறார். ஓ சபையே ஒரு தரமா ஒரு கதலதல தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார். சொல்லுங்க, என்னை காண்பவரே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ரதலவா சர்வ உலகத்தையே படைத்தவர் சொல்கிறார், நான் உன்மேல் நோக்கமாயிருக்கிறேன், நான் உன்னை காண்கிறேன். ஓ ரதலவா அந்த ரங்கத்தில் நீ செய்கிற விண்ணப்பத்திற்கு அவர் வெளியரங்கமான பதில். ஓ ரதலவா ஷதரவா எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் அறிந்திருக்கிறார் சபையே. ஓ ரதலதலவா எல்லாமே அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா கூடவே இருக்கிறார். அப்பா கூடவே இருக்கிறார். சொல்லுங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என்னை காண்பவரே, இருதயத்தின் நினைவுகளை கூட அறிந்திருக்கிறார். ஓ உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஓ தனிமையின் நினைவு உன்னை வாட்டுகிறதோ மனவாட்டியே, அவர் உன்னை அறிந்திருக்கிறார். உன்னை நெருக்கி இருக்கிறார். சுற்றி என்னை பின்னு சொல்லுங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பான்னு சொல்லுங்க. திருக்கரத்தால் தினமும் அப்பா அவர் தினமும் உன்னை பற்றி பிடித்திருக்கிறார். அவருக்கு மறைவால் நீ எங்கே ஓட முடியும்? பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் உன்னை தாங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க.
அவர் சமூகத்துல வந்து மனம் கசந்தாலும் போது கவனிப்பால் இருப்பாரோ. அவர் அதிசயமே, நீதான் சபையே. அவர் அதிசயம். உலக மனிதன் எதெல்லாமோ கண்டு ஆச்சரியப்படுகிறான். அவர் கண்டு ஆச்சரியப்படுகிறது உன்னை. சொல்லுங்க நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்துங்க. நன்றி ராஜா. உன்னை அதிசயமாய் பார்க்கிறான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதளிக்கவில்லையே. இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்க சத்தம் உயரட்டும். நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்காக நன்றி 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 என்று 2 கரங்களையும் தட்டி ஓ க்ளோரி 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 க்ளோரி. உம்முடைய மகிமையின் பிரசன்னோர், உம்முடைய மகிமையின் பிரசன்னோர் எங்களை மூடி இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ரபாதா ரபாதா ரபாகதரா உஷபரிகதரகதரகதுரபா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரம், கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுகிற நேரம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய ஹல்லேலூயா தாசன் மூலமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிற கர்த்தர், அருமையான ஆண்டவரே ஊழியக்காரர் ஆண்டவரே ஆமோஸ் சாமுவேல் மூலமாக கர்த்தர் நீங்கள் பேசுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கலந்து கொள்வோம். சரி, இந்த உபவாச கூடுகையில் தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது 2வது செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அருமையான தேவதாசன் ஆமோஸ் சாமுவேல் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அநேகர் நம்முடைய சபைக்கு கடந்து வந்து ஊழியங்களை நிறைவேற்றுகிற, நம்முடைய சபைக்காய் ஜெபிக்கிற அருமையான தேவ மனிதர். அவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். 2 கரங்களையும் தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம வரவேற்கலாமா? லௌரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருடைய கரம் எந்த முகாந்திரத்தோடு உங்களை இந்த காலை நேரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறதோ அந்த உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் அதுதான், அவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே தம்முடைய உண்மையின்படி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சபையிலே 12 மணி நேரம் துதி ஆராதனை உபவாச ஜெபங்கள் என்ற மிகுந்த பாரத்தோடு தரிசனத்தோடு அன்பு போதகர் அவர்கள் சபையிலே 12 மணி நேரத்தை முன்குறித்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஊழியர்களை இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னமும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகையினாலே பிரியமானவர்களை, எந்த நோக்கத்தோடு இப்படிப்பட்ட இந்த 12 hours பிரேயர் சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஆகையினாலே தேவன் ஒரு பரிசுத்தவானுடைய இருதயத்திலே ஒரு ஊழிய திட்டத்தை உணர்த்துகிறார் என்றால் அதிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலே அன்பு போதகருடைய இருதயத்திலே இந்த 12 hours பிரேயரை குறித்து ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே உணர்த்தி இருக்கிறார்.
தேவன் உணர்த்தினபடி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்திலே கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக, பரலோக தீர்மானங்கள் நிறைவேறுவதாக, தேவன் பெரிய காரியங்களை செய்தருளுவாராக. அதனாலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த 12 மணி நேரமும் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற ஒவ்வொருவருடைய நேரமும் விருதா என்று சொல்லப்படாது. அதற்குண்டான பலனை எல்லாம் கர்த்தர் தருவார். தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் அதை குறித்து வைத்து எழுதி வைத்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. இந்த நாளிலும் அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்தருளுவாராக. அதனாலே இன்றைக்கும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா செஷன்ஸிலும் அந்தந்த செஷன்ஸில் இருக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் பயன்படுத்துவாராக. பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். இருந்த இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது தேவனுடைய நேரம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொண்ட ஒரு நேரம். ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஒரு நேரம். ஆவியானவருடைய பலத்த கரத்தை நீங்கள் காண்பீர்கள். தகப்பனே மக்கு நன்றி. அவர் பொறுப்பெடுப்பீராக. நீர் பொறுப்பெடுத்து கொண்ட இந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் ஏராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட யெகோவாவும் தேவமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தேவமானார் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. சொல்லுவோமா? ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அந்த சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை காலை உபவாச கூட்டத்தில் எடுத்த அந்த வசனம்தான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கடந்த வெள்ளிக்கிழமை காலை இந்த சபையிலே வந்து ஊழியம் செய்த சமயம் இந்த வசனத்தை தான் அன்றைக்கு நாம் தியானித்தோம். அதே வசனத்தை இன்றைய தினத்திலும் தியானித்து அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியினுடைய அடுத்த ஆசீர்வாதங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தருளுவாராக. இந்த வசனத்திலே
நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? சிறைகள். சிறைக்குள்ளாக ஒரு கூட்டம் இருக்கிறது. சிறைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சிறை என்றால் ஒரு நெருக்கம், சிறை என்றால் ஒரு இருள், சிறை என்றால் ஒரு அடிமைத்தனம், சிறை என்றால் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, சிறை என்றால் அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கலக்கம். இப்படி சிறைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தேவன் ஒரு பெயர் கொடுக்கிறார். நம்பிக்கையை இழந்து போன சிறைகள் அல்ல, நம்பிக்கையுடைய சிறைகள். நெருக்கம்தான், பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், இருள் தான், தேவைகள் இருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகிலும் அதன் நடுவிலே அவர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாது. ஆகையினால் தான் நீதிமொழிகள் 23:18 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. அந்த சிறைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை கொடுக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகள். நாமும் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு இந்த 12 மணி நேர ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். எப்படி அந்த நம்பிக்கை வீண் போகும்? எப்படி ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கனம் பண்ணாமல் விட்டு விடுவார்? நிச்சயமாகவே முடிவை கொடுப்பார். அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் செய்தருள்வார். இந்த சிறைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அழைப்பு என்ன? அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்பது கர்த்தருடைய நாமத்திற்கு அடையாளம். தேவன் நமக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். 46ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்றைக்கு அரணாகிய அவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். அரணாகிய அவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். இயேசுவானவர் இன்னும் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி முன்னாக அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன், இவர்கள் எல்லாருமே செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து கொண்டு அவரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள் என்று. தேவன் ஒரு யூட்டன் எடுக்க சொல்லுறார். ஒரு யூட்டன் எடுக்க வேண்டும். நாம் போகிற பாதை தவறாக இருக்கலாம், தெரிந்தும் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கலாம், தெரியாமலும் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கலாம். நம்மேல் அன்பு வைத்தபடினாலே ஆண்டவர் சில சமயம் ஒரு ஸ்டாப் பிரேக் போடுகிறார். ஆண்டவர் நம்மளை ஸ்டாப் பண்ணுறாரு. நீ போகிறது சரியில்லை, உன்னுடைய லெக்கு தவறு, உன்னுடைய நோக்கம் தவறு, போகிற பாதைகள் சரியில்லை. ஆகையினாலே ஆண்டவர் ஒரு ஸ்டாப் பிரேக் போட்டு நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே நம்மை திருத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு யூட்டன் எடுக்க சொல்கிறார். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு யூட்டன் எடுக்கணும். திரும்பு, நீ அரணாகிய அவரிடத்திற்கு திரும்பு. திரும்பி வரும்பொழுது இந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன். எப்பொழுது தருவாராம்? இன்றைக்கு என்று வேதம் சொல்கிறது. சில ஆசீர்வாதங்களை தேவன் தாமதிப்பது கிடையாது, இன்றைக்கு என்று கொடுத்து விடுகிறார். ஆகாய் 2:19 வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுனுடைய ரட்சிப்பை இயேசு தாமதிக்கவில்லை. இன்றைக்கே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அன்றைக்கே கொடுத்தார். அவர் ஆபிரகாமின் குமாரன் என்கிற ஆசீர்வாதத்தை இயேசு தாமதிக்கவில்லை, அன்றைக்கே கொடுத்து விடுகிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. ஏனென்றால் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களை, என்றைக்கெல்லாம் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறதோ, என்றைக்கெல்லாம் தேவன் இந்த வசனத்தை நமக்கு உணர்த்துகிறாரோ, அன்றைக்கெல்லாம் இதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன்.
வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ சில இடங்களிலே 2 மடங்கு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு 2 தனையாய் தந்தருளினார் என்று யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 மற்றும் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 5 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே 2 படவுகளை கண்டார். 2 படவுகளையும் அவர் நிரப்பினார். ஆதியாகமம் 28 அதிகாரம் மற்றும் 32 அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோலும் கையுமாய் கடந்து போனவருக்கு 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை தேவன் தந்தருளினார். ஏசாயா 61:7 வாசிக்கிறோம். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் தந்தருளுகிறார். தேசத்திலே 2 சுதந்திரங்களையும் கர்த்தர் தந்தருளுகிறார். இப்படி அநேக 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தது என்னவென்றால் எலியா மற்றும் எலிசா. அதை தான் கடந்த வெள்ளிக்கிழமை தியானித்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளிலே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்ட சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் எலியாவை எடுத்து கொள்ளப்படுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துவிட்டது. தேவன் தீர்மானித்த ஒரு நாள், பரலோகம் தீர்மானித்த ஒரு நாள். அன்றைக்கு கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். எலிசா அவரோடு கூடவே இருக்கிறார். எலிசாவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று அறிமுகப்படுத்துகிறது. அவருடைய அறிமுகம் அப்படிதான். ஆனால் முடிவு அப்படியே கிடையாது. முடிவு என்ன? ரெட்டிப்பான வரங்களை சம்பாதித்து எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பான வரங்களை ஆண்டவர் அவருக்கு தந்து வெளிப்படுத்தி மகிமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தார். ஆனால் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த அந்த ஒரு எலிசா என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதிலும் அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்ப்பது ஒரு ஊழியம். தன்னை தாழ்த்தி ஒரு அடிமை போலவோ இல்லை என்றால் ஒரு வேலைக்காரனைப் போலவோ உடன் ஊழியனைப் போலவோ இருந்து விடலாம் என்று சொல்லி கூடவே இருந்தார். அறிமுகம் அப்படிதான் இருந்தது. ஆனால் முடிவு அப்படி கிடையாது. அப்படிதான் அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த எலிசா எலியாவோடு கூட இருக்கிறார். எலியா கில்காலிலே இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போகும்படிக்கு சொல்லுகிறார். எலியா இப்படி சொன்னவுடன் எலிசா சொல்லுகிறார், நானும் உம்மை பின்தொடர்ந்து வருவேன், நான் உம்மை விடுகிறது இல்லை. இருவரும் பெத்தேலுக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக எரிகோவுக்கு போகும்படி கர்த்தர் என்னை சொல்லுகிறார் என்று எலியா சொன்ன பொழுது எலிசா அப்பொழுதும் நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்லி உறுதியாக நின்றார். இருவரும் எரிகோவுக்கு வந்தார்கள். இப்பொழுது பெத்தேல் மற்றும் எரிகோ இந்த 2 இடத்திலும் சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்றின்படி இவர்கள் தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தில் பயின்ற மாணவர்கள். எலியா ஒரு தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தை கர்மேல் பர்வதத்தில் நடத்தி கொண்டிருந்தார் என்று ஒரு கூற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். இவர்களுக்கு எப்படிதான் அந்த ரகசியம் தெரிந்ததோ தெரியவில்லை. கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த 2 விதமான தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரும் அவரிடத்தில் எலிசாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உனக்கு எஜமானனா இருக்கிற தலைமையா இருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார், உமக்கு தெரியுமா? அவர் சொன்னார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. இப்பொழுது எரிகோவில இருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை யோர்தானுக்கு போகும்படி சொல்லுகிறார். இப்பொழுதும் எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறது கிடையாது, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன். இருவரும் யோர்தானுக்கு வருகிறார்கள். யோர்தான் இக்கரையில் இருக்கும் சமயம் எலியா ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய சால்வையை எடுத்து அதை நன்றாக முறுக்கி தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த யோர்தான் நதியை அடிக்கிறார். அப்பொழுது அந்த யோர்தான் நதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. இருவரும் அந்த யோர்தான் நதியின் வெட்டாந்தரையிலே நடந்து அக்கறை படுகிறார்கள். இதையெல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அக்கறைப்பட்ட பிற்பாடாக எலியா கேட்கிறார், நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறேன். அதற்கு முன்பாக நீ என்னை இவ்வளவு காலம் பின்தொடர்ந்து வந்தாயே,
நான் கில்காலில் இருந்தாலும் என்னோடு கூட இருந்தாய், நான் பெத்தேலுக்கு போனாலும் என்னை பின்தொடர்ந்து வந்தாய், எரிகோவுக்கு போனாலும் பின்தொடர்ந்து வந்தாய், யோர்தானுக்கு வந்தாலும் பின்தொடர்ந்து வந்தாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்று சொல்லுகிறார். கில்காலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, பெத்தேலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, எரிகோவிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் பொழுது கேட்கப்படாத ஒரு கேள்வி, அக்கறைக்கு வந்த பிற்பாடாக எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். இதற்காக தானே எலிசா எலியாவை 14 ஆண்டுகள் பின்தொடர்ந்து வந்தார். எலிசா எலியாவுக்கு 14 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். எங்கு போனாலும் கூடவே போனார். உண்மையா இருந்தார், தாழ்மையா இருந்தார். எலியாவுக்குள்ளாக ஒரு வரம் இருக்கிறதை கண்டு கொண்டார். அந்த வரம் தனக்கு வேண்டும். அதுவும் அப்படியே அல்ல, ரெட்டிப்பாய் வேண்டும். உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னார். எலியா சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டாய். இப்போ ஒரு டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் கடந்து வந்தாயிற்று. இப்பொழுது ஒரு சின்ன பரீட்சை. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. இந்த ஒரு ஃபைனல் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் எலிசாவுக்கு அந்த ஒரு பலன் கிடைத்துவிடும், அதை பிடித்து கொள்ள முடியும். இப்பொழுது அன்றைக்கு எடுத்துக்கொள்வார் என்று தெரியும், ஆனால் எந்த நேரம் எந்த நிமிஷம் தெரியாது. பக்கத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எலிசா எதையும் பார்க்கவில்லை. யோர்தான் நதியை பார்க்கவில்லை, சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தூரத்தில் இருக்கிற 50 பேரை பார்க்கவில்லை. எலிசாவினுடைய கண்கள் எலியாவின் மீது நோக்கமாய் இருந்தது, எலியாவின் மீது மாத்திரமே நோக்கமாய் இருந்தது. நாம் அவரை பார்க்க வேண்டும், அவரை மாத்திரமே பார்க்க வேண்டும். அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான வரங்களை தேவன் தந்தருள்வார். ஆகையினால் 121 சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து போகையில் எதிர்பாராத ஒரு நிமிஷம் சடுதியிலே அக்கினி ரதமும் அக்கினிமயமான குதிரைகளும் வானத்திலிருந்து இறங்கி வந்து இருவரையும் பிரித்து விட்டது. நான் வெள்ளிக்கிழமை அன்றே சொன்னேன், தேவன் அனுமதித்த பிரிவினைகள் ஆசீர்வாதங்கள், தேவன் அனுமதிக்காமல் நாமே தெரிந்து கொள்ளுகிற பிரிவினைகள் பாதிப்புகள். ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் இந்த பைபிள். வெளிச்சம் நல்லது என்று கண்டார், இருள் நல்லது அல்ல. வெளிச்சம் இருளோடு இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்து வந்தார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்னும் பன்மடங்கு அதிகமானது. அப்போஸ்தலர் 13:2 பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றுகிறார், சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. தேவன் அனுமதிக்கிற பிரிவினைகள் ஆசீர்வாதங்கள், தேவன் அனுமதிக்காத பிரிவினைகள். இளையகுமாரன் தானாகவே ஒரு பிரிவினையை தெரிந்து கொண்டார், அது அவருக்கு பாதிப்பு. தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய வீடு வேண்டாம், தகப்பனுடைய உறவு வேண்டாம், சகோதரன் வேண்டாம், சகோதரனுடைய உறவு வேண்டாம், எனக்கு தூர தேசம்தான் வேண்டும் என்று பிரிந்து போனாரே. கடைசியில் பாதிப்பை சந்தித்தார். இருவரையும் பிரித்தது. அடுத்து ஒரு சுழல் காற்று. அந்த சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார். இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. அக்னி ரதம், அக்னிமயமான குதிரைகள், சுழல் காற்று, இதையெல்லாம் கடந்து எலிசா தேடுகிறார். எங்கே எலியா? அவரை காணாமல் புலம்புகிறார். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அந்த இடத்துல இருந்து மாறுபடுகிறது. எலியா துக்கப்படவில்லை, அதிலும் ஆழமாய் அளவில்லை, அதற்கும் ஆழமாக போய்விட்டார், புலம்பினார். எலியா எங்கே? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தாரே, எங்கே என்று புலம்பினார். அவரை தேடியும் காணாமல். எலியாவினுடைய சால்வை அது கீழே விழுந்ததே. அந்த சால்வையை எடுத்து பிடித்து யோர்தான் நதியிலே நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று அதை அடிக்கிறார். அது மறுபடியும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. எலிசா இக்கரைப்படுகிறார். இதுதான் அந்த 14 வசனங்கள் வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த ரெட்டிப்பான வரத்தை எலிசா பெற்று கொண்டதற்கு
கடந்த வெள்ளிக்கிழமை 3 காரியங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வசனங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கடந்த வெள்ளிக்கிழமை தியானித்த 3 காரியங்கள். 1, எலிசா எலியாவை எங்கு போனாலும் விடவில்லை, அவரை பின்தொடர்ந்து கொண்டு போனார். அவரை பின்தொடர்ந்து கொண்டு போகிறவர்களுக்கு தான் இரட்டிப்பான வரம் கிடைக்கும். அவரை மாத்திரம் பின்தொடர்ந்து போக வேண்டும். கலப்பையின் மேலே கையை வைத்தாயிற்று, பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அவருடைய அடிச்சுவடுகளை மாத்திரமே பின்பற்றி போகிறவர்களுக்கு, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறது இல்லை, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கடைசி மட்டும் நான் உமக்கு பின்பாக நான் வருவேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு இரட்டிப்பான வரங்களை தேவன் தந்தருளுவார். 2வதாக அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போனார்கள். ஒரு மனதை குறிக்கிறது. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அந்த ஒரு மனம் இருக்கிறபடினால்தான் ஒருமித்து அவர்கள் நடந்து போனார்கள். நான் வெள்ளிக்கிழமையை சொல்லியிருப்பேன், ஆகிலும் சொல்லுகிறேன். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்திலே சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது 2 பேராக அனுப்பினார். ஏன்? ஒருவன் கீழே விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவான். ஒருவனாய் இருப்பவனுக்கு, ஒண்டியாய் இருப்பவனுக்கு ஐயோ பாதிப்பு. ஆகையினால இந்த 2 பேர் ஒருமனப்பட்டு போகிறார்கள். ஊழியத்திலே ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒன்னஸ் ஸ்பிரிட், ஒரு மனதின் ஆவியை காத்து கொள்ள வேண்டும். இந்த இருவருக்குள்ளாகவும் ஒரு மனம் காணப்பட்டது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாக் அண்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக்கொண்டே நடந்து போவது. தன்னோடு கூட ஒரு ஆவிக்குரிய நண்பனை, ஆவிக்குரிய சிநேகிதியை வைத்துக்கொண்டு ஆவிக்குரியவைகளை பேசிக்கொண்டே நடந்து போவது. இல்லை என்றால் ஆவியானவரை தன்னோடு கூட வைத்துக்கொண்டு அவரோடு கூட பேசிக்கொண்டே நடந்து போவது. நமக்கு 2 அனுபவமும் தேவை. நமக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அவர்களோடு கூட ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் பேசிக்கொண்டு நடந்து போவது, பகுதியை சுற்றி வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி யாரும் இல்லை என்றால் ஆவியானவர் இருக்கிறார். அவரோடு கூட பேசிக்கொண்டே நடந்து போவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். டாக் அண்ட் வாக், 2 பேருமே பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். அந்த ஒரு மனம். 3வதாக எலிசா அந்த வரத்தை, இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டதற்கு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து சால்வையை எடுக்கிறார். கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எடுக்கப்படுகிற சால்வைகளிலிருந்து இரட்டிப்பான வல்லமை வெளிப்படும். கிழிக்கப்பட வேண்டியவைகள் கிழிக்கப்படுவதாக. அங்கு எலிசா என்பவன் மறைந்து எலியாவின் மேல் இருந்த அந்த 2 மடங்கு வரங்களால் நிரப்பப்பட்டவர் என்ற ஒரு புதிய அடையாளத்தோடு கூட அங்கு வெளிப்படுகிறார். பழையவைகள் ஒளிந்து போவதாக. பழைய மனுஷன் சிலுவையிலே அறைந்துபட விடுவானாக. கிழிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு போகட்டும். தூக்கி எறியப்பட வேண்டிய வஸ்திரங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவதாக. அப்பொழுது கர்த்தர் இரட்டிப்பான வரங்களை தருவார். இதைதான் பிரியமானவர்களே கடந்த வெள்ளிக்கிழமை தியானித்தோம். 2 நாள் தான் ஆச்சு. வந்தவர்களுக்கு கட்டாய ஞாபகம் இருக்கும். ஆகிலும் சொல்ல வேண்டியது கடமை. 3 காரியங்கள். 1, எங்கே போனாலும் நான் உம்மை விடுவதில்லை. 2வதாக அந்த ஒரு மனம், ஆவியின் ஒரு மனம். 3வதாக கிழிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கிழித்து போட்டு எடுக்க வேண்டிய சால்வையை எடுத்தார். இப்பொழுது அந்த வரம் செயல்படுகிறது, அந்த வல்லமை வெளிப்படுகிறது. இன்றைக்கும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான். இதிலும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த 14 வசனத்தில் இந்த வெள்ளிக்கிழமை சொன்ன பிரசங்க குறிப்புகள் இல்லாமல், இன்றைக்கு சொல்லப்படுகிற பிரசங்க குறிப்புகள் இல்லாமல் இன்னும் வேறு அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வது டைம் மெயின்டைன் இருக்கு. அதனால் கடக்க வேண்டியவைகளை நாம் கடந்து வர வேண்டும். கில்காலை கடந்து வர வேண்டும், பெத்தேலை கடந்து வர வேண்டும், எரிகோவை கடந்து வர வேண்டும், யோர்தானை கடந்து வர வேண்டும். கில்கால் யோசுவாவோடு கூட தொடர்புடைய ஒன்று. அதே சமயம் பெத்தேல் யாக்கோபோடு தொடர்புடைய ஒன்று. எரிகோ மறுபடியும் யோசுவாவோடு கூட தொடர்புடைய ஒன்று. யோர்தான் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா, ஆசாரியர்கள், எக்காலங்கள்,
புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, இவர்களோடு கூட தொடர்புடைய இடங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டிய இடங்களை எல்லாம் கடந்து வந்தால்தான் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கில்காலிலே தான் இருப்பேன், எனக்கு பெத்தேல் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. கில்கால் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட இடம் ஆகையினாலே அதற்கு கில்கால் என்று பெயரிட்டார்கள். அந்த ஒரு பழைய வாழ்க்கையில் இருந்து, எகிப்திலிருந்து கானானுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகிறார். பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். அந்த பழையவைகள் ஒளிந்து ஒரு புதிய இடத்திற்குள்ளாக, புதிய ஸ்தானத்திற்குள்ளாக, புதிய அழைப்புக்குள்ளாக தேவன் கூட்டி கொண்டு போகிறார். எகிப்தின் நிந்தைகள், அடிமைத்தனங்கள், அவமானங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். கில்கால். பெத்தேல் யாக்கோபு தேவனை சந்தித்த ஒரு இடம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல ராத்தங்கினார். அந்த இடத்துல இருந்த ஒரு கல்லை தன்னுடைய தலையணை போல கீழே வைத்து கொண்டு தூங்குகிறார். ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியினுடைய உச்சி வானத்தை எட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அந்த உச்சியில இருந்த தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ படுத்து கொண்டிருக்கிற பூமியை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பிலிப்பு, நாத்தான்வேல் 2 பேருக்கும் ஆண்டவர் தருகிறார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். அந்த ஏணி யாருக்கு அடையாளம்? மனுஷகுமாரனுக்கு அடையாளம். ஒரே ஒரு ஏணியை தான் யாக்கோபு பார்த்தார். ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே மனம் திரும்புதல், ஒரே நியாய தீர்ப்பு. அவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் தேவனாய் காணப்படுகிறார். பல ஏணிகள் கிடையாது, ஒரே ஏணியை கண்டார். அந்த இடம் ஒரு பெத்தேல், தேவனை சந்திக்கிற இடம் ஒரு பெத்தேல். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தார். ஒருவரும் உள்ளே போகவில்லை, ஒருவரும் வெளியே போகவில்லை. தேவன் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். எப்பொழுது அமைதியா இருக்க வேண்டுமோ அப்பொழுது அமைதியா இருக்க வேண்டும். எப்பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டுமோ அப்பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தேவன் நம்மை அமைதியாக இருக்க சொல்லுகிறாரோ அப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் என்று அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டுமோ அப்பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும். அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த அமைதி, இதற்கு அடுத்ததாக எரிகோவை கடந்து வருகிறார்கள். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பக்கம் அமைதியின் அபிஷேகமும் வேண்டும், ஆர்ப்பரிக்கிற அபிஷேகமும் வேண்டும். எதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அதை அப்பொழுது பயன்படுத்துகிற கிருபைகளை, ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அதற்கு அடுத்ததாக தான் இந்த யோர்தான். இந்த யோர்தான் யோசுவாவின் காலத்திலும் பிரிக்கப்பட்டது. இயேசுவானவர் அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். கடக்க வேண்டியவைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும். இன்றைக்கும் செய்தியினுடைய தலைப்பு கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிற மெசேஜ் டாபிக், சால்வை. எலியாவினுடைய சால்வை. ஒரு 2 அல்லது ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சால்வை, இதற்காக தான் எலிசா அவரை 14 ஆண்டுகள் பின்தொடர்ந்து போனார். எங்கு போனாலும் விடவே இல்லை. தன்னை தியாகமாய் ஊற்றினார். ஆரம்பத்திலே ஒரு சால்வையை எலிசாவின் மேலே போட்டார். அந்த சால்வை விழுந்தவுடனே தனக்குண்டான எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு இருந்த பொருட்கள், வேலை, ஏர்மாடுகள், உழுகிற காரியங்கள், வயல்வெளி எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு, எதுவும் வேண்டாம், சால்வை என் மீது விழுந்ததை, இந்த ஒரு அழைப்பு தான் வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானித்த அந்த தீர்மானம் எலியாவுக்கு பின்பாக போக ஆரம்பித்தார். அந்த ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ், தேவன் அதை பார்த்தார். இப்பொழுது எலியாவினுடைய சால்வை மேலே இருந்து கீழே விழுகிறது. அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் எல்லாம் முடிந்து விட்டது. சுழல் காற்று போய்விட்டது. எலியா அங்கில்லை.
ஒரு விஷயம் மேலே இருந்து கீழே வருகிறது, எலியாவினுடைய சால்வை. அந்த ஒரு சால்வையை அவர் எடுக்கிறார், பிடித்து கொள்ளுகிறார். அந்த ஒரு சால்வை எலியாவின் இடத்திலிருந்து எலிசாவுக்கு தேடி வருகிறது. பழங்காலத்தில், அதாவது இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் நடுவிலே பழங்காலத்திலே இந்த சால்வை என்பது தன்னுடைய அரவணைப்புக்குள்ளாக அவர்களை வைத்து கொள்வதற்கு அடையாளம், கனம் பண்ணுவதற்கு அடையாளம், ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால்தான் போவாஸ் ரூத்தினிடத்துல சொல்லுகிற அந்த ஒரு கான்வர்சேஷன், அவருடைய போர்வைக்குள்ளாக வந்த ரூத், நான் உன்னை என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லி, எலியா ஆரம்பத்தில் எலிசாவின் மேலே போட்ட ஒரு சால்வை, நீ என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளாக, இந்த ஊழியத்தின் அழைப்புக்குள்ளாக நீ வா என்று சொல்லி. அதனாலே பல காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம், இரண்டாவதாக கனம் பண்ணுவதற்கு அடையாளம், அடுத்ததாக தன்னுடைய அரவணைப்புக்குள்ளாக, தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக, தன்னுடைய சிறகுகளுக்குள்ளாக, அடைக்கலத்துக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக வருவதற்கு அடையாளம். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு காரியம், அழைப்பிற்கு அடையாளம். அந்த அழைப்பிற்கு அடையாளமாக எலியாவினுடைய சால்வை எலிசாவின் இடத்துல வந்து விழுகிறது. தூரத்தில் 50 பேர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அழைப்பு இந்த எலிசாவுக்கு வருகிறது. தூரத்தில் இருக்கிற அந்த 50 பேர் வேடிக்கை பார்க்கிறார்களே, அவர்களிடத்தில் விழாத ஒரு சால்வை எலிசாவின் இடத்துல விழுகிறது. தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைப்பது அரிது. பக்கத்திலேயே இருந்து தன்னை தியாகமாய் ஊற்றி எங்கு போனாலும் விடமாட்டேன் என்று வைராகியமாய் நிற்கிறார்களே, அவர்களுக்கு தான் மேலே இருந்து சால்வை விழும். வேடிக்கை பார்க்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, பக்கத்திலே நின்று துணை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சபையில் என்ன நடந்தால் என்ன, வேடிக்கை பார்க்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, துணை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன கூட்டம் நடந்தால் என்ன, யார் வந்து பேசினால் என்ன, வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, நானும் இந்த ஆலயத்திலே ஒரு உறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் துணை நிற்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி சால்வை விழுகிறது. நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான். நீங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, துணையாக இருக்கிறவர்கள். நாதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலும் திருச்சபைக்கு துணையாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் தேடி ஒரு சால்வை வந்து விழும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவார். ஒரு அழைப்பு தேடி வருகிறது. சால்வை ஒரு அழைப்பிற்கும் அடையாளம், கனத்திற்கு அடையாளம் என்கிறதை தாண்டி, ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்பதை தாண்டி, அடைக்கலம் என்கிற அந்த ஒரு அடையாளத்தை தாண்டி, அழைப்பு என்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சால்வை மேலிருந்து கீழே விழுகிறது. எந்த ஒரு அழைப்பும் மேலிருந்து தான் கீழே இருக்கிற நம்மை தேடி வருகிறது. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. நம்முடைய அழைப்பு அங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டோமே, அந்த ஒரு நாள் அழைப்போடு கூட கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். தாயின் கருவிலே தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது ஒரு அழைப்போடு கூட உருவாக்கினார். நம்முடைய எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறதே அவருடைய கண்கள் கண்ட அவைகள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அப்பொழுதே தேவன் நம்மை ஒரு அழைப்போடு தான் அனுப்பி இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் பிறந்த அந்த ஒரு நாள் ஒரு அழைப்போடு தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே பிறக்கும்படிக்கு செய்திருக்கிறார். இங்க இருக்கிற நம் எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு சால்வையை வைத்திருக்கிறார். அது தானா ஏற்பட்டது கிடையாது, நாம தெரிந்து கொண்டதும் கிடையாது, இந்த உலகத்திலே இருந்து அது நம்மிடத்திலே வந்தது கிடையாது, பரத்திலே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. தேவன் அங்கு தீர்மானித்து அந்த சால்வை, எலியா சுழல் காற்றில் ஏறி போனாரே, அதற்கு முன்பாகவே சால்வையை கொடுத்திருக்கலாமே? இல்லை. அப்பொழுதே அது கீழே தரையிலே வைக்கப்பட்டிருக்கலாமே? இல்லை. சுழல் காற்றில் ஏறி போனார், சால்வை மேலே இருந்து கீழே விழுகிறது. எந்த ஒரு அழைப்பும், எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு அதிகாரமும், எந்த ஒரு அபிஷேகமும் மேலிருந்து கீழே வருவதுதான் ஆசீர்வாதம். இயேசு சிலுவையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது எருசலேம்
தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்படுகிறது. கீழே இருந்து மேலாக கிழிக்கப்படவில்லை. கீழே இருந்து மேலாக கிழித்தால் யாரோ ஒரு மனிதன் அதை தந்திரமாய் செய்தான் என்று சொல்லிவிடலாம். தேவனுடைய அற்புதத்தை தவறாக புரட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலிருந்து கீழே அதை கிழிப்பது எந்த ஒரு மனிதனாலும் முடியாத ஒன்று. எருசலேமில் இருக்கக்கூடிய யாராலும் செய்ய முடியாத ஒன்று. அது ஏரோதனுடைய அதிகாரத்துக்கும் தாண்டி, பிலாத்துனுடைய அதிகாரத்துக்கும் தாண்டி, அந்த சங்கத்தார், ஆசாரியர்கள், இவர்களுடைய எல்லா அதிகாரத்துக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு சீக்கிரம் அந்த எருசலேமின் திரைச்சாலையை மேலிருந்து கீழாக யாராலும் கிழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று மேலிருந்து கிழிக்கப்படுகிறது என்றால், மேலிருந்து ஒரு காரியம் செய்யப்படுகிறது என்றால், ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அழைப்பு மேலே பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு என்ன? இந்த இடத்துல நின்று பிரசங்கிப்பது, இந்த இடத்துல நின்று வெளிப்படுவது, இது மாத்திரமா இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். உங்கள் வீட்டில் இருந்தே அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையை சோஷியல் மீடியா கொடுத்திருக்கிறாரே, அதன் மூலமாகவே வார்த்தைகளை சொல்லி அழைப்பை ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேற்றி கொண்டே இருக்க முடியும். நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், வைட் ரிவைவல் சாரிஸ் என்ற ஒரு ஆங்கில புஸ்தகம் டாக்டர் லியோனோ ட்ரேவனில் என்கிற ஒரு தேவ மனிதர் எழுதினார். நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பிரிச்சுவல் புக். அதில் அவர் இப்படியாக எழுதியிருக்கிறார், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் இதையெல்லாம் பவுலின் காலத்தில் இருந்திருந்தால் அவர் இன்னும் வல்லமையாக அதிகமாக செய்திருப்பார். உண்மைதானே? எதுவும் இல்லாத காலத்திலே அவருடைய பெயரை கேட்டால் நரகம் அலறினது, பரலோகம் சந்தோஷப்பட்டது. எதுவும் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத காலத்திலே உலகத்தை கலக்குகிறவராய் அவர் காணப்படுவாரே. ஆனால் எல்லா வசதிகளும் நிரம்பி இருந்தால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்க கூடும். அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஏன்? அந்த அழைப்பு அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படி, பிசாசனுடைய ராஜ்யம் இடிக்கப்படும்படிக்கு பயன்படுத்தக்கூடாது. யார் மீது எப்பொழுது சால்வை விழும் என்று அவர் தீர்மானித்து வைத்தது தான் நிறைவேறும். எந்த இடத்துல சால்வை விழ வேண்டுமோ அந்த இடத்துல சால்வை விழ வேண்டும். அதுதான் அவருடைய தீர்மானம். அது கில்கால் கிடையாது, பெத்தேல் கிடையாது, எரிகோ கிடையாது, யோர்தானுக்கு இக்கரை கிடையாது, யோர்தான் நதியின் வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள் அப்பொழுதும் கிடையாது. அந்த யோர்தான் நதிக்கு அக்கறைக்கு வந்த பிற்பாடாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். அதற்கு அடுத்ததாக இவ்வளவு காரியங்கள், அக்னி ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள், இன்னும் சுழல் காட்சி. அதற்கு அடுத்ததாக ஒரு சால்வை விழுகிறது. தேவன் உங்களை சரியான இடத்தில் வைத்துதான் ஒரு சால்வையை அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் உங்களை சரியான ஐக்கியத்திற்குள்ளாக வைத்து ஒரு சால்வையை போட்டிருக்கிறார். தேவன் உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே வைத்து உங்கள் மீது ஒரு சால்வையை ஆண்டவர் போட்டிருக்கிறார். சரியான யோர்தானின் அக்கறைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்துதான் உங்கள் மீது ஒரு சால்வையை போட்டிருக்கிறார். பாஸ்டர் எதிர்பார்த்தாரா ஆதம்பாக்கம்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கோடம்பாக்கம் போதும் அங்கே இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் நினைத்து கொண்டு இருந்தார். ஆனால் அவ்வளவு காரியங்களை கடந்து 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 யோர்தானுக்கு அக்கறைக்கு வந்து நின்று இந்த இடத்துல ஒரு சால்வையை விழும்படிக்கு செய்து இவ்வளவு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்றால், தேவன் முன்குறித்த இடத்திலே முன்குறித்த அழைப்பின் சால்வை உங்கள் மீது விழுகிறது. யாருக்கும் தெரியாது எப்பொழுது எந்த இடத்துல அந்த சால்வை விழும், அந்த அழைப்பு தேடி வரும், யாருக்கும் தெரியாது. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ருமேனியா தேசத்தை மையமாக வைத்து கம்யூனிஸ்ட் தேசங்களில் ஊழியம் செய்தவர். 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தாராம். ஒரு முறை அவர் ஒரு மலை பிரதேசத்திற்கு தன்னுடைய காரில் போய்கொண்டிருக்கக்கூடிய சமயம் கார் பழுதாகி நின்று விட்டது. எவ்வளவோ ஸ்டார்ட் செய்கிறார், முடியவில்லை. பக்கத்தில் மெக்கானிக் எதுவும் கிடையாது, மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. காரை அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறார். ஒரு வீடு அவருடைய கண்களுக்கு முன்பாக தென்படுகிறது. அந்த வீட்டிற்குள்ளாக போய் அன்றைக்கு இரவு தங்கிக் கொள்ளலாம், அடுத்த நாள் இதனுடைய பிரச்சனை என்னென்று பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வீட்டிற்குள்ளாக போனார். ஒரு யூதனுடைய வீடு. அவர் ஒரு தச்சன், கார்பெண்டர். இவர் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து முன்பின் தெரியாத அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டை
தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வேண்டியவைகளை கொடுத்து உபசரித்தார். ரிச்சர்ட் உம்பராண்டுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ப முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு தச்சன் தன் மீது காண்பித்த அந்த ஒரு அன்பு இதற்கு முன்பு யாரும் தன் மீது காண்பிக்காத ஒரு தேவனுடைய அன்பாக இருக்கிறது என்று. அவ்வளவாய் நேசித்தாராம், அவ்வளவாய் உபசரித்தார், எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தார். இரவு ஜெபித்தார். ஜெபித்த அந்த தச்சன் ரிச்சர்ட் உம்பராண்டுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின அந்த ஒரு நிமிஷத்தில் இருந்து ஆவியானவர் கிரியை செய்தார். ரிச்சர்ட் உம்பராண்ட் அந்த ஒரு ஜேர்னியில், அந்த ஒரு ஸ்டேல கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு யூத தச்சன், அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு வயதான யூத தச்சன், மலை பிரதேசத்தில் எங்கே நான் நடந்து போய் ஊழியம் செய்ய முடியும்? ஆகையினாலே என் வாழ்நாளிலே என்னுடைய ஓட்டம் முடிவதற்கு முன்பாக ஒரு யூதனுக்காகிலும் நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம் மலை பிரதேசத்தில் நான் எங்கு போய் யூதர்களை தேடுவது? எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு ஒரு யூதன் ரிச்சர்ட் உம்பராண்டை தேவன் அனுப்பினாராம். பாருங்க, எங்க ஆண்டவர் காரை ஸ்டாப் பண்ணமோ அங்க ஆண்டவர் ஸ்டாப் பண்றார். எங்க கூட்டி கொண்டு போக வேண்டுமோ அங்கு கூட்டி கொண்டு போகிறார். ஜெபம் என்ன செய்கிறது? மனிதர்கள் நம்மை தேடி வரும்படிக்கு செய்கிறது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம் ஒரு மனிதனை அந்த இடத்துல கூட்டி கொண்டு போய் சேர்க்கிறது. அவர் காண்பித்த அந்த ஒரு அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த ஒரு மலை பிரதேசத்தில், அந்த ஒரு வீட்டில், அந்த ஒரு யூத தச்சன் மூலமாக உலகத்தையே கலக்கின, கம்யூனிஸ்ட் தேசங்களுக்கு சவால் விட்ட, 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருடைய சபையார் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ரிச்சர்ட் உம்பராண்டை போலவே தேவ தூதர்கள் வந்து அவருடைய சபையிலே அவருக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! யாருக்கு எப்பொழுது சால்வை விழும் என்று தெரியாது. எந்த இடத்துல வைத்து கர்த்தர் அந்த அழைப்பின் சால்வையை மேலே போடுவார் என்று தெரியாது. இவ்வளவு காலம் 14 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு சரியான ஒரு பூரண அழைப்புக்குள்ளாக அந்த ஒரு சால்வை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு சால்வையை வைத்திருக்கிறார். அந்த சால்வையினுடைய உறுதியை இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் தந்து அதை தட்டி எழுப்புவாராக. அந்த அழைப்புக்குள்ளாக நிலைத்திருக்க மீண்டும் கடந்து வந்த பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. இரண்டாவதாக, அந்த சால்வை விழுந்தது. எலிசா அதை எடுத்து அதை பிடித்து யோர்தான் நதிக்கு இக்கரையிலே மறுபடியும் நின்று கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் கடந்து வந்து விட்டார்கள். யோர்தான் நதி பிரிந்தது, மறுபடியும் சேர்ந்து கொண்டது. எப்படி யோசுவாவின் காலத்திலே 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்கள் மூலமாக நடந்தது, அதே போல நடந்தது. ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அவர்களுடைய உள்ளங்கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஆசாரியர்கள் தங்களுடைய கால்களை வைக்கவில்லை. ரொம்ப ஒரு லைட் டச், அவ்வளோதான். உள்ளங்கால்கள் ஓரத்தில் பட்டது, அவ்வளோதான். அந்த ஒரு கார்னரில் ஜஸ்ட் 1 சிங்கிள் லைட் டச், அவ்வளோதான். தண்ணீர் 2ஆக பிளந்து விட்டது. சால்வையிலே, கைகளிலே இருக்கக்கூடிய சால்வையிலும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்களிலும் கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுடைய கரங்களிலும் ஒரு வல்லமை இருக்கிறது, உங்களுடைய உள்ளங்கால்களிலும் கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த உள்ளங்கால்களின் ஆசீர்வாதங்கள் அநேகம், அது ஒரு தனி பிரசங்கம். அதாவது கால்கள், உள்ளங்கால்கள், உள்ளங்கைகள் என்பது வேறு. நம்முடைய உள்ளங்கைகளிலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்கால்கள், மல்கியா 4:2 வாசிக்கிறோம், துன்மார்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று. ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டது, அவ்வளோதான். இங்கு
கால்களையும் பயன்படுத்தி யோர்தான் நதி பிரிக்கப்படுகிறது. கரங்களில் இருக்கக்கூடிய சால்வையை பயன்படுத்தி யோர்தான் நதி பிரிக்கப்படுகிறது. எலிசாவை அடுத்த கட்டத்திற்குள்ளாக தேவன் கொண்டு போகிறார். அந்த சால்வை அடுத்த கட்ட ஊழியத்திற்கு, அடுத்த கட்ட அபிஷேகத்திற்கு, அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு, அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு கொண்டு போகிற ஒன்று. இந்த 3 நாட்கள் சபையிலே தீர்மானித்த இந்த கூட்டங்கள், விசேஷமாக இன்றைக்கு இந்த 12 hours மார்னிங் 7:30 to night 7:30 இருக்கக்கூடிய இந்த 12 hours பிரேயர் எல்லாம் உங்களை அடுத்த கட்ட அழைப்புக்குள்ளாக, அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக, அடுத்த கட்ட அபிஷேகத்திற்குள்ளாக கூட்டிக் கொண்டு போவதாக உங்கள் மீது கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தரும்படிக்கு ஒரு சால்வையை வைக்கிறார். இவ்வளவு காலம் 50 பேர் கேள்வி கேட்டார்கள், உமக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா என்று. ஆனால் கேள்வி கேட்ட அந்த 50 பேர்களும் இப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள், எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்து தரை மட்டும் குனிந்து பணிந்து அவரை வணங்கினார்கள் என்று. இதுவரைக்கும் கேள்வி கேட்டவர்கள் இப்பொழுது குனிந்து பணிந்து வணங்குகிறார்கள். உமக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஒன்றை தெரிந்து கொண்டார்கள், எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறது என்று. அடுத்த கட்ட ஊழியத்திற்குள்ளாக, அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக தேவன் கொண்டு போனார். உங்கள் பிசினஸில் கர்த்தர் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக கொண்டு போவாராக. உங்கள் வேலையிலே, சம்பாதியத்திலே தேவன் உங்களை அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கொண்டு போவாராக. உங்கள் ப்ரொஃபஷனலில் ஆண்டவர் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக பயன்படுத்துவாராக. உங்கள் பிள்ளைகளை அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக தேவன் கூட்டிக் கொண்டு போவாராக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எல்லாம் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு முன்னேறி செல்லும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவாராக. ஏனென்றால் உங்கள் மேல் விழுந்த சால்வை சாதாரண சால்வை கிடையாது. அந்த சால்வைக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சால்வை, மேலே இருந்து கீழே அனுப்பப்பட்ட ஒரு சால்வை. அது கீழே இருந்த எந்த ஒரு மனுஷனாலும் தோன்றினது கிடையாது, உலகத்திலிருந்து எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்கப்பட்டது கிடையாது. பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சால்வை, மேலே இருந்து கீழே விழுந்த ஒரு சால்வை, அதுவும் குறிப்பாக ஒரு மனுஷனை தேடி அனுப்பப்பட்ட ஒரு சால்வை. எத்தனையோ பேர் இருந்தாலும், தூரத்தில் 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் பெத்தேலிலே இருந்தார்கள், இன்னும் 50 பேர் எரிகோவிலே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் கடந்து வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு விழாத ஒரு சால்வை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விழுந்தது என்றால், தூரத்தில் இருந்து என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு அல்ல, உள்ளே கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 12 மணி நேரமும் நாம் விழுந்து விட்டோமே. உங்களை கர்த்தர் அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக, அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, அடுத்த கட்ட அழைப்புக்குள்ளாக, அடுத்த கட்ட வரங்களுக்குள்ளாக, அடுத்த கட்ட அபிஷேகத்திற்குள்ளாக தேவன் உங்களை அழைத்து கொண்டு போவாராக. உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு உண்மை என்பதை கர்த்தர் நிரூபிக்கக்கூடிய காலம் சமீபமாக இருக்கிறது. உங்களை பணிந்து குனிந்து உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவி, எலியாவின் ஆவி இறங்கி இருக்கிறது என்று கேள்வி கேட்டவர்கள் பணிந்து குனியும்படிக்கு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சீக்கிரத்திலே நிறைவேறும்படிக்கு தேவன் செய்தருளுவார். கேள்வி கேட்டவர்கள், உமக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்டவர்கள், எலிசாவுடைய இருதயத்தை நோகடித்தவர்கள், எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள், இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக தேவன் எலிசாவை கனம் பண்ணினார், உயர்த்தினார். அதற்கப்புறம் கேள்வியே கேட்கல, தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டாங்க. எலியா எங்க இருக்கிறார், நாங்கள் போய் அவரை தேடி கண்டுபிடிக்கிறோம், எங்க கிட்ட இன்னும் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பலவான்கள், அவர்களை அனுப்புகிறோம். எலிசா வேண்டாம் என்று சொல்லியும் இவர்கள் அவர் சலித்து போக மட்டும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த கொஸ்டின் அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. சில கொஸ்டின்ஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா, சலித்து போக மட்டும். நம்ம ஆன்சர் பண்ணி இருந்தாலும் அன்வான்ட் கொஸ்டின்ஸ் நம்மளை இரிட்டேட் பண்ணோம். எலிசா ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார் போங்கல் அப்படின்ட்டு. இவங்க 3 நாள் போய் தேடுறாங்க, கிடைக்கல. எப்படி கிடைப்பார்? இல்லையே, நான் தான் உங்களுக்கு சொன்னேனே போக வேண்டாம் என்று கேட்டீர்களா? உங்களை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக தேவன் கூட்டி கொண்டு போக போகிறார். உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்திலும் நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங், நெக்ஸ்ட் லெவல் பிளெஸ்ஸிங்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ் தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஒரு அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அது வரைக்கும் இல்லாத ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் வெளியரங்கமாய் நடைபெறுகிறது. ஒரு அங்கீகாரம், ஒரு ரிவார்டு. ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளமாக.
ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்கள் அங்கீகரிக்கும்படிக்கு, சபையின் மேலே இருக்கக்கூடிய அழைப்பு, சபையின் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம், சபையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங், ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு ஊழியம், இது எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு அங்கீகாரத்தை அவர் சீக்கிரத்தில் தந்தருளுவாராக. யாரெல்லாம் கேள்வி கேட்டு பரியாசம் பண்ணி அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் பணிந்து குனிந்து உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் செய்தருளுவாராக. ஒரே ஒரு சால்வை போதும், ஒரே ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் சொஸ்தமடை விடுவேன் என்று சொல்லி அந்த ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டு விட்டாள். அவ்வளவுதான். அதாவது ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியின் தண்ணீரின் ஓரத்திலே பட்டதாம். இந்த பெண்ணும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டாள். அந்த ஒரு கார்னர் போர்ஷன், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டச், பட் ஃபெய்த்ஃபுல் டச், ஸ்ட்ராங் டச், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டச். இந்த ஒரு உள்ளங்கால்கள் தொட்டது ஓரத்தில். அந்த ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பிரியமானவர்களே, இந்த எலிசாவுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். எலியா எங்கு தன்னுடைய ஊழியத்தை முடித்தாரோ எலிசா அங்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எலியா தன்னுடைய ஊழியத்தில் 7 அற்புதங்களை செய்தார். எலிசா தன்னுடைய ஊழியத்தில் அவர் உயிரோடு இருக்கிற வரை 13 அற்புதங்களை செய்தார். எலிசா மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். சில காலம் கழித்து மரித்து போன ஒரு வாலிபனுடைய உடலை அடக்கம் பண்ணும்படிக்கு அந்த ஊரார் அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். தூரத்தில் ஒரு ஆர்மி வருகிறது, மோவாபியருடைய தண்டுகள். அந்த ஆர்மி வருகிறதை பார்த்த உடனே இவர்கள் பயந்து போய் என்ன செய்கிறார்கள், இவன் ஏற்கனவே மரித்து விட்டான், இவன் எப்படி போனால் என்ன, அந்த மோவாபியருடைய தண்டுகள் கைகளிலே நாம் சிக்கி கொள்ளக்கூடாது, அந்த ஆர்மி பீப்புள் கையிலே நாம் சிக்கி கொண்டால் நமக்கு பாதிப்பு, உயிரோடு இருக்கிற நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்லி அவனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரேத குழியில் போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வாண்டடாக தெரிந்து இது எலிசா இருக்கக்கூடிய அவருடைய சரீரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் என்று தெரிந்து போடவில்லை. அவங்க நாலேஜுக்கு மீறி தெரியாமல் அங்கு அவனை போட்டுவிட்டு ஓடி போய் விட்டார்கள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மேன்ஸ் டிஸப்பாயின்மெண்ட் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் நம்முடைய டிஸப்பாயின்மெண்ட் தான் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான். நமக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துடுதில்ல, ஐயோ கிடைக்கலையே, நடக்கலையே, பதில் வரலையே, இன்னும் அலையிறேனே, இன்னும் வெயிட் பண்ணுறேனே. நமக்கு சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ், நமக்கு எதிர்பார்த்து கிடைக்காத வேலை, எதிர்பார்த்து கிடைக்காத ப்ரொமோஷன், எதிர்பார்த்து கிடைக்காத பிஸ்னஸ் ஆர்டர், அதெல்லாமே காட்ஸ் அப்பாயின்மெண்ட். இங்கு எதேச்சையாக நடக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். இது எதேச்சையாக நடந்த ஒரு காரியம் கிடையாது. பரலோகம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு டைம், அவர் தீர்மானித்த ஒரு இடம். அந்த பிரேதம், வாலிபனுடைய பிரேதம் எலிசாவினுடைய எலும்புகள் மேலே பட்டுத அவன் உயிரோடு கூட எழுந்தானா. மரித்த பின்பு ஒரு அற்புதம். 13:1-14 எலியா செய்தது 7, எலிசா செய்தது 14. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். 14 ஆண்டுகள் எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்தார். 14 அற்புதங்களை செய்தார். பிப்ளிக்கல் கால்குலேஷன் ஒரு நாளும் தவறாக போகவே போகாது. நம்ம கால்குலேஷன் தவறா போகும், ஆனால் பிப்ளிக்கல் கால்குலேஷன் ஒரு நாளும் தவறாக போகாது. பர்ஃபெக்ட் ஆன்சர் தான் கிடைக்கும். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் நீ எடுத்துக்கொள்ளப்படுகிறாயே இந்த நாளிலே, இதற்கு முன்பாக மூலமாக தேவன் செய்த அந்த ஒரு 7 அற்புதங்கள், அந்த ஆவியின் வரம் எனக்கு அப்படியே வேண்டாம், எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டார். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் டெசிஷன், ஆவிக்குரிய வைராகியம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னார். தேவன் அப்படியே செய்தார். தேவன் அப்படியே செய்தார். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சால்வை 1 அழைப்பிற்கு அடையாளம், 2வதாக அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக கூட்டி கொண்டு போவதற்கு அடையாளம். எலிசா இதை உடனே பெற்றுக்கொண்டாரா? இல்லை. 2 விஷயங்கள்.
ஒன்று ட்ரெயினிங் பீரியட், வெயிட்டிங் பீரியட். ட்ரெயினிங் அண்ட் வெயிட்டிங். 14 ஆண்டுகள் உருவாக்கப்பட்டு எங்கே போனாலும் கூடவே எலியாவோடு கூடவே இருந்து வெயிட் பண்ணி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். எப்பொழுதுமே ட்ரெயினிங் அண்ட் வெயிட்டிங், இது 2 தான் அடுத்த 2 மடங்கு ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு தரும். சீஷர்களுக்கு ஆண்டவர் 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. 50 days வெயிட்டிங் பீரியடை கொடுத்தாரு. 3.5 years ட்ரைனிங் பீரியட், 50 days வெயிட்டிங் பீரியட் மேல் வீட்டறையில். இந்த ட்ரைனிங் அண்ட் வெயிட்டிங் இருந்தால்தான் அடுத்த கட்டத்திற்குள்ளாக 2 மடங்கு வரங்களுக்குள்ளாக தேவன் கூட்டி கொண்டு போனார். கேயாசிக்கு இந்த ட்ரெயினினும் பிடிக்கலை, இந்த வெயிட்டிங் பீரியடும் பிடிக்கலை. அவசரம். ஆகையினாலே அந்த அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை கேயாசி இழந்து போனார். ஆனால் எலிசா அப்படி கிடையாது. ட்ரெயினிங் அண்ட் வெயிட்டிங் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு ரொம்ப அவசியம். நாம் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடாது, இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்று சொல்லப்பட முடியாது, இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ட்ரெயினிங் அண்ட் வெயிட்டிங் 2 நம்மை உயர்த்துகிற ஒன்று. அதனாலே தேவன் தாமே இந்த எலியாவின் மேலே இருந்த அந்த ஒரு சால்வையை கீழே விழுந்த அந்த எலிசா அதை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே, பட்சபாதம் இல்லாதவர் உங்கள் எல்லாருக்குமே கர்த்தர் தந்தருளுவாராக. அதை இப்பொழுது அவர் தரப்போகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு 2 மடங்கு வரங்கள், 2 மடங்கு வல்லமைகள், 2 மடங்கு அபிஷேகம், 2 மடங்கு அக்னி தேவனுடைய 2 கரங்களில் இருந்து உங்களுடைய 2 கரங்களின் மூலமாக உங்கள் சரீரங்களில் அது கடந்து ஓடும்படிக்கு தேவன் செய்ய போகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இருந்த இடத்துல நாம் எழுந்து நின்று கண்களை மூடப் போகிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்க போகிறோம். நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக்க போகிறோம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரம். அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்க வேண்டாம். முன்னும் பின்னும் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். தேவன் உங்களை தொடுகிற ஒரு நேரம், ஒரு வல்லமை உங்களை தொடுகிற ஒரு நேரம், ஒரு ஷெக்கினா மகிமை உங்களை மூடுகிற ஒரு நேரம். உங்கள் வாயை சற்று விரிவாய் தருங்கள், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கிருபை இறங்குகிறது. கிருபை 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 கிருபை. தகப்பனே மக்க நன்றி 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 செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். வானம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மது அக்னிமயமான கரங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதல்லவா ஆண்டவரே, அந்த அக்னிமயமான கரங்கள் மத பிள்ளைகளுக்கு நேராக ஆதம்பாக்கம் பகுதியிலே ஏலிம் சபைக்கு இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற மத பிள்ளைகள் மீது அந்த அக்னிமயமான 2 கரங்கள் வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே பாவங்களை சுட்டரிப்பதற்கு, சத்துருக்களுடைய கிரியைகளை சுட்டரிப்பதற்கு ஆண்டவரே மக்கு நன்றி. மத பிள்ளைகளுக்கு ஒரு ஃபயர் அனாயின்டிங் வேண்டும், ஒரு ஃபயர் அனாயின்டிங், ஒரு அக்னி அபிஷேக மேலோட்டமான ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. கில்காலை கடந்து, பெத்தேலை கடந்து, எரிகோவை கடந்து யோர்தானுக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவரே மக்க நன்றி. ஒரு மகிமையான இடத்துல இருக்கிறார்கள். ஏலி மகிமையான ஒரு இடத்துல இருக்கிறார்கள். ஒரு சால்வை விழட்டோ, ஒரு சால்வை விழட்டோ. தகப்பனே மக்க நன்றி. கிருபை 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 கிருபை. ஜீசஸ் ஹalleluya. தகப்பனே நன்றி 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 நன்றி. கிருபை. தேவனுடைய தொடுதல், தேவனுடைய தொடுதல், ஒரு அக்னிமயமான தொடுதல். கிருபை மற்ற பிள்ளைகள் மீது ஒரு மகிமையான ஒரு சால்வை, ஒரு அக்னி சால்வை, அக்னி சால்வை, அக்னி சால்வை, அக்னி சால்வை, அக்னி சால்வை. The fire garment. ஆண்டவரே, we release the fire garment. We release the fire garment. We release the fire garment. அக்னிமயமான சால்வை, அக்னிமயமான சால்வை. கிருபை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். செருபாபேல் என் ஊழியக்காரனே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது ஒரு முத்திரை போடுகிறார். ஆமென். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, இந்த ஃப்ரண்ட் ரோல இருந்து கடைசி ரோ வரைக்கும் ஒவ்வொருவருடைய நாவுகளையும் கர்த்தர் தொடுவீராக. ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமை நிரப்புவீராக, நிரப்புவீராக. கிருபை 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 கிருபை. அக்னிமயமான கரங்கள்
எல்லா பாவங்களை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி, சத்துருனுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு அக்கினி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற ஒரு அக்கினி. ஆமே, இந்த வளாகத்தை சுற்றிலும் சர்ச் கேம்பஸ் முழுவதும் ஒரு அக்கினி மதில் ஆண்டவரே, இந்த காம்பவுண்டை ஒரு அக்கினி மூடுவதாக. ஆண்டவரே, இந்த காம்பவுண்ட் வாளை ஒரு அக்கினி மூடுவதாக. ஆண்டவரே, மக்க நன்றி. கீழே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து, ஆண்டவரே, அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல இருந்து, இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருந்து, ஆண்டவரே, இந்த மேலே இன்னும் மேலே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒரு அக்கினி மூடுவதாக. கிருபை உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். கேள் தெய்வ ஜனமே, உங்களுக்காக கர்த்தர் வரங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். வரங்களோடு கூட எழும்பி பிரகாசியுங்கள். கிருபை. ஹல்லேலூயா. நன்றி. எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறோம். கர்த்தர் கேட்கிறாராம், எலியா எங்கே என்று. எலியா எங்கே என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எலிசா எங்கே என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவரே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எலியாவை போல, எலிசாவை போல நீ முன் வருவாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? உன் மீது கர்த்தர் ஒரு அழைப்பின் சால்வையை வைத்திருக்கிறார். நீ அதை மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. தேவன் உனக்கு மீண்டும் ஒரு நினைப்பூட்டுகிறார். உன்மேல் இருந்த ஒரு அழைப்பின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிட. உன் அழைப்பை மறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. உன் அழைப்பை மறந்து ஏதோ ஒரு தேவையில்லாத காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் அழைப்பு உனக்கு மீண்டும் நினைப்பூட்டப்படுகிறது. ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பின் அந்த ஒரு நினைவை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். நீ என்னை மறந்து போன அந்த நாட்களுக்கு நிமித்தம் மீண்டும் ஒரு கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். அழைப்பை மறந்து போனாயே, எங்கெங்கோ அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாயே, மீண்டும் உனக்கு தேடி ஒரு சால்வை விழுகிறது. ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், உன்மேல் அன்பு கூறுகிறபடியினாலே. ஆமேன். கிருபை. ஜீசஸ். தகப்பனே, நன்றி 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 நன்றி. கிருபை. ஒரு அழைப்பின் சால்வை, ஒரு அழைப்பின் சால்வை. ஆண்டவர் அன்போடு கூட தமது கரத்தை நீட்டி உன் மீது ஒரு சால்வையை வைத்து ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்குள்ளாக நீ வரமாட்டாயா? உன்னதமானவருக்கு உன்னால் முடிந்த ஊழியத்தை நீ செய்ய மாட்டாயா? உன் கைக்கு நேரிடுகிறதை நீ முழு பலத்தோடு நீ செய். காலத்தை வீணாக்காதே, நேரத்தை வீணடிக்காதே. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. கிருபை. தகப்பனே, மக்க நன்றி. இந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. கிருபை கிருபை கிருபை. ஏலிம் சபைக்காக மக்க நன்றி நன்றி. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். சபையின் ஆராதனைகள் எல்லாம் பரலோகத்தின் ஆராதனைக்கு நிழலாட்டமான ஆராதனையாய் இருப்பதாக. தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிற ஆராதனைகளாய் இருப்பதாக. ஆராதனைகளிலே தேவ தூதர்களும் இறங்கி வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே களி கூறும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த இடத்துக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கட்டும். ஒரு ஏணி வைக்கப்பட்ட தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் காணப்படுவார்களாக. தேவன் நடத்துவீராக. அன்பு போதகருக்காக ஸ்தோத்திரம். உடைய குடும்பத்திற்காக நன்றி. அன்பு பாஸ்டமாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசாயா 59 அதிகாரம் கடைசி வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மனதார ஆண்டவரே அவர்களை வாழ்த்துகிறோம். நான் உன்மேல் அருளிய என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் சந்ததியினுடைய சந்ததியை விட்டும் என்றென்றைக்கும் நீங்குவது இல்லை. இது எனக்கு அவர்களோடு கூட இருக்கும் நித்திய உடன்படிக்கையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய எல்லா செஷன்ஸ்க்காக மக்க ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செஷன்ஸிலும் அந்தந்த ஊழியர்களை தம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்தார்களும். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.